வெல்கம் டு அனதர் எபிசோட் ஆஃப் மோனி மாப்பிள்ள காதல் கட்ஸ். இன்றைக்கி மாப்பிள்ளை இல்லை, மாப்பிள்ளையை கட் பண்ணிவிட்டு நம்ம மாப்பிள்ளை மம்மியை வந்து காதல் கட்ஸோட ஆட் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்துட்டு இங்கே சிவகாசி வந்திருக்கேன். உங்களுக்கே தெரியும், வீசா கொஞ்சம் டிலே ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் சரி நம்ம ஊருக்கு வந்து ஒரு 2-3 நாள் இருந்துட்டு போகலான்னு சொல்லிட்டு நான் வந்திருக்கேன். நான் போன டைம் ஊருக்கு போகும்போதே வந்துட்டு அம்மா வந்து எனக்கு ஒரு குண்டா நிறைய அதிரசம் பண்ணி கொடுத்தாங்க. அதில் முக்கால்வாசி நான் இங்கே சாப்பிட்டுட்டு தான் மிச்சத்தை வந்து நான் ஊருக்கு கொண்டு போனேன். அதனால் எங்கள் பாவா வந்து ஒரே வருத்தமாகி போச்சு அவருக்கு. என்ன நீ எல்லாத்தையும் தின்னுட்டு எனக்கு மிச்சம் மீதி கொண்டாந்துருக்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா எனக்கு அந்தளவுக்கு அதிரசம் ரொம்ப பிடிக்கும். இப்படி போகும்போது வரும்போது சாப்பிட்டுட்டே இருப்பேன். ஸோ அதனால் வந்து இந்த தடவையும் நான் வர்றேன்னு சொல்லி ஃபோன் பண்ண உடனே அம்மா வந்து அதிரசம் ப்ரிப்பேர் பண்ண ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ எல்லாம் அரிசியெல்லாம் வந்து காலையிலே காய போட்டு நான் வந்து காலைல இறங்கும் போதே வந்து அரிசி காஞ்சிட்டு இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் அரைச்சி பொடி பண்ணி மாவெல்லாம் கலக்கி வச்சிட்டோம். ஸோ இன்றைக்கி வந்துட்டு இன்றைக்கி நைட் வந்து நான் கிளம்புறேன் ஊருக்கு. ஸோ அந்த அதிரசத்தை போட்டு கொஞ்சம் ஆற விட்டுட்டு அப்படியே பேக் பண்ணி கொடுப்பாங்க. இன்றைக்கி நாங்கள் ஆடி வெள்ளின்றனால கோயிலுக்கு போயிட்டு அங்கே வந்து திங்ஸ்லாம் வாங்கி கொடுத்தாங்க. நிறையா ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்தாங்க, அதுவும் நான் காமிக்கிறேன். ஸோ எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. நான் எல்லாத்தையும் பார்சல் பண்ணிட்டு ஊருக்கு கிளம்ப போகிறேன். இப்போ தான் எல்லாம் சாமி கும்பிட்டுட்டு இன்றைக்கி கிளம்பும்போது அம்மாட்ட மாமாட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு கிளம்பணும். ஸோ இப்போ வாங்க நம்ம மாப்பிள்ளை மம்மியை பார்க்கலாம். நிறைய பேர் கேட்குறீங்க மாப்பிள்ளை மம்மியை காமிங்கன்னு. அவங்க கொஞ்சம் ஷை, ஆக்சுவலி இந்த கேமராலாம் வர்றதுக்கு ரொம்ப ஷை பண்ணாங்க. அதனால நான் பெருசாக அவங்க காமிக்கிறது இல்லை. ஸோ இந்த தடவை அவங்களே நான் வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வாங்க பார்க்கலாம். என்னாச்சுமா? அதெல்லாம் சூப்பராக வருமா? போன டைமே சூப்பராக இருந்துச்சு. வணக்கம் சொல்லிவிடுங்கள். வணக்கம். சமையல் வித் மாப்பிள்ளை அம்மா சொல்லிடுங்க. எங்க பாவா பேர் விட எல்லாரும் மாப்பிள்ளைன்னு தான் கூப்பிடுறாங்க. ஆமா, பாவா பேரே யாருக்கும் தெரியாது மோஸ்டா. தம்பி தம்பினே கூப்பிடுவோம். நீங்க அப்படி கூப்பிடுறீங்களா? ஊரே வந்து மாப்பிள்ளனே கூப்பிட்டு பழகிட்டாங்க. சின்ன தம்பி பெரிய தம்பி. அப்படியா? என்னைக்குமே பேர் வச்சு கூப்பிட்டதே இல்லை. ஓகே, தம்பி. வெல்கம் டு சொல்லிருங்க. வெல்கம் டு மோனி மாப்பிள்ளை காதல் கட்ஸ். மோனி மாப்பிள்ளை காதல் கட்ஸ். So sweet. மாப்பிள்ளை விடுங்க, மாப்பிள்ளை அம்மா காதல் கட்ஸ்ன்னு சொல்லுங்க. மாப்பிள்ளை அம்மா காதல் கட்ஸ். மோனி மாப்பிள்ளை அம்மா காதல் கட்ஸ் அப்படி வச்சிருவோம் நம்ம சேனல் பேரை. சரியா? ஒன் டைம் வந்து பாவா ஒரே கம்ப்ளைண்ட், எங்கள் அம்மா அவ்வளோ செஞ்சு கொடுத்துருக்காங்க, நீ கால்வாசி தான் எடுத்துட்டு வந்தேன்னு. இந்த வாட்டி நிறைய பண்ணி கொடுங்க. இங்க பாருங்க, சட்டி அளவு பாருங்க. இந்த அளவு தான் நான் வந்து இப்போ கொண்டு போறேன் ஊருக்கு. ஏன்னா நான் போன டைம் அதில் முக்கால்வாசி சாப்பிட்டு மிச்சத்தை தான் எடுத்துன்னு போனேன். அதனால என் கூட ஒரே ஆர்குமெண்ட் எல்லாரும். நிறையவே கொண்டு போவோம். ஓகேம்மா. பொங்கல் செஞ்சு யாருக்கு பண்ணி தர போறேன்? கரெக்டு. பிள்ளைதான் எனக்கு உயிரேவும். கரெக்டு. அம்மா சொல்லுங்க. நம்ம வியூவர்ஸ்க்குலாம் மாப்பிள்ளையா தான் தெரியும். இவங்க பையனா பாவாவை பத்தி சொல்லுங்க. நிறைய சொன்னாங்க. அம்மா மாப்பிள்ளையோட அம்மாட்ட கேளுங்க, சரி அவர் என்ன சேட்டெல்லாம் பண்ணுவாருன்னு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சேட்டைன்னு என்ன, சின்ன பிள்ளைல எல்லாரும் பண்ற சேட்டை. குழந்தையே கொஞ்சம் வித்தியாசமான சேட்டெல்லாம் பண்ணுவாங்க. அது நம்ம ஊரு கிராமம்டா, அதனால நம்மளோட சூழ்நிலை அந்த மாதிரி தான். அதனால அதுக்கு தகுந்த மாதிரி சேட்டை பண்ணாத பிள்ளை யாருமே இல்லை. கரெக்ட். அதெல்லாம் பார்த்த முடியுமா? குழந்தைங்க செய்யற சேட்டையெல்லாம் ஒரு பெருசு பெரிய விஷயமே நினைக்கூடாது. என்னைக்குமே பார்த்தீங்களா எப்படி சப்போர்ட் பண்ணுங்க. என் பிள்ளை எனக்கு என்னைக்குமே குழந்தைய தான்டா. அதேதான் எல்லாருக்கும் தான். ஆமா, எல்லா அம்மாவுக்குமே பிள்ளை என்னைக்குமே பிள்ளை தான், குழந்தைங்க தான். பாவாக்கு என்ன டிஷ் ரொம்ப பிடிக்கும்? என்ன டிஷ்? ஸ்நாக்ஸ் எல்லாம் பெரும்பாலும் ரொம்ப விரும்ப மாட்டேன். என்ன இப்போ அங்க வந்த பிறகு நீ சாப்பிட்றான்னு சொல்ற, அதனால அவருக்கு நீங்க செய்யற அந்த போலி ரொம்ப பிடிக்கும். ஆமா ஆமா, போலி செஞ்சு கூட எங்க அம்மா மாதிரி போலி செஞ்சு கூடன்னாரு. சின்ன வயசுல அம்மா செய்யற சாப்பிட்டு வந்து அப்புறம் அம்மா எப்படி செய்யறாங்கன்னு கேட்டுட்டு அதை பண்ணுவான்னு கேட்டு நீ வேணாமா சொல்லி நான் எனக்கு அதிரசம் பண்ணிட்டாங்க. நம்ம டிஷ் மட்டும் அவரோட டிஷ் அப்புறமா ஒரு சின்ன வயசுல போலின்னு நல்லா சாப்பிடுவோம்டா. இப்ப சாப்பிட மாட்டேங்கிறான், பெரிய பையனா இருக்கும். அவரு இப்பதான் சுகர் கட்டிங் டயட் எல்லாரையும் எல்லாத்துக்குள்ளயும் போயிட்டாரு. எங்களையும் சுகர் கட் பண்ண வயசாயிடுச்சு. சுகர் என்ன நல்லா சொல்லுங்கம்மா. இல்ல வயசாயிடுச்சு சுகர், அதெல்லாம் சொல்றதுக்கு இந்த வயசு ஓடுற பம்ப மிதிக்கிற வயசு. கரெக்ட். இதுதான் நானும் சொன்னேன். கல்ல சாப்பிட்டாலும் கரையிற வயசு. இதுலதான் நம்ம சாப்பிடணும். இப்ப சாப்பிடாம விட்டா நமக்கு சாப்பிட முடியாதுன்னா டாக்டர் மாதிரி 11 டாக்டர் சாப்பிட மாட்டேன். அப்புறம் எதைத்தான் சாப்பிடுறது? நல்லா கேளுங்க. யாரையும் சாப்பிட மாட்டாரு. நாங்களும் அந்த வயசுல அப்படி சாப்பிட்டோம்.
இப்ப சாப்பிட நினைச்சா கூட சாப்பிட முடியாம எனக்கு அந்த மாதிரி பிரச்சனை இல்லை. நான் தான் கண்ட்ரோலா இருக்கிறேன். எதுக்கு நம்ம ஒரு மீடியமா சாப்பிடுவோம். எனக்கு என்னமோ இவங்களோட ஜெராக்ஸ் தான் அவருன்னு நினைக்கிறேன். பாருங்க, நீங்க கண்ட்ரோலா இருக்கீங்க, அவரும் கண்ட்ரோலா இருக்காரு. கரெக்டா? நான் என் வயசு கண்ட்ரோலா இருக்கிறேன்டா, அவங்க வயசுக்குள்ள கண்ட்ரோலா இருக்கு. சாப்பிடலாம்ல, அதெல்லாம் சாப்பிடலாம். சொல்லுங்க. அதெல்லாம் நல்லா சாப்பிடலாம், ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. வெளியே வா, மம்பட்டி வச்சு நடுமண்டு புடக்கிறவியா. சரிப்பா, நீங்க டயட்ல இருக்கீங்க, அதனால வந்து உங்களுக்கு அதிரசம் கிடையாது. ஒரு வேலை வேலை செஞ்ச டயட்டே தேவையில்லை. அதுதான். சும்மா நான் ஒல்லியா தானே இருக்கேன். நீ ஒல்லிதான்டா. நான் வந்து ஆக்சுவலி நான் வந்து கான்பிடென்ட்டா அம்மாட்ட கேட்கலாம், அம்மா நான் குண்டா இருக்கணும்னு கேட்டா, நீ என்ன குண்டா இருக்க, நீ எல்லாம் எவ்வளவு ஒல்லி தெரியுமா அப்படிம்பாங்க. பாவா பார்த்து கேட்கணும், எங்க அம்மா நீ 100 கிலோ இருந்தாலும் நீ ஒல்லின்னு தான் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லுவாரு. அந்த அளவுக்கு நான் ஊருக்கு வந்தாலே நீ வெள்ளையா இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாடா ஆறுதலா இருக்குமா, என்ன காசு கொடுத்து சொல்ல வைக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அந்த அளவுக்கு எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுவாங்க. எப்படி 2 ரூம் இருக்குல்ல, அதே போல கீழே ஒத்த ரூம்ப போட்டு காலை கொஞ்சம் இதாக்கி நல்லா போட்டு. எப்படி இந்த சின்ன ரூம் இன்னும் சின்னது பண்ணிருக்கலாம். ஆமா ஆமா, கொஞ்சம் சிறுசா இருந்தா நல்லா இருக்கும். அது இவங்கெல்லாம் குழந்தைங்களா இருந்தா, சின்ன பிள்ளைகளா இருந்தா 20-25 வருஷம் ஆகுது வீடு கட்டி. இப்போ உடனே இப்பெல்லாம் எத்தனை இன்ஜினியர், எத்தனை பிளானு, எத்தனை. அப்ப எங்களுக்கு என்ன தெரியும், நாங்க வாட்ட சரி விவசாயம் பண்றோமா, நமக்கு பருத்தி போட வேணும், ராகி கேழ்வரகு போட வேணும், கம்பு போட வேணும், இதெல்லாம் போடுறதுக்கு வேணும். வீட்டுக்குள்ள தானே போட முடியும், வெளியில போட முடியுமா? இப்பெல்லாம் பருத்தி எல்லாம் நம்மளுக்கு 15-20 குண்டால் வரும். அவ்வளவு பருத்தியை ஒரு ரூம்புக்குள்ள போட்டு அடைக்கணும். அப்படிங்கிற அதை போட்ட இந்த மாதிரி அதை எடுக்க. அப்போ இப்போ வந்து விவசாயமே குறைஞ்சி போச்சு, வேலைக்கே ஒத்தாலும் வரல. எனக்குலாம் விவசாயம் பண்ண ரொம்ப பிடிக்கும். ஆடு மாடு. ஆக்சுவலி அம்மா ஒரு அயன் லேடி. ஏமா நிஜமாவே நான் அப்பப்ப வேலை செய்யறதுக்கு சங்கடப்படும்போது யோசிப்பேன், அவங்களாம் எவ்வளவு வேலை 3-4 வேலை செஞ்சு எவ்வளவு கஷ்டப்பட்டு 2 பேரும் வளர்த்தாங்க. நம்ம என்னமோ இது செய்யறதுக்கு ஏசி ரூம்ல உட்காந்துட்டு கஷ்டப்படுறவன். நிஜமா நானே சொல்லி சரி நம்மளால செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி, நம்மளால கண்டிப்பா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி 2 பசுமாடு, 2 கண்ணுக்குட்டி, 15 ஆடு, அப்புறம் கோழி. ஒரு முட்டையில நாங்க வெளியிலே வாங்க மாட்டோம்டா. எப்பயுமே உங்க பாபாவோ அண்ணா விக்னேஷோ முட்டையில அவங்களாவும் போட்டு சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி முட்டையை நாங்க வாங்குவோம். இப்பதான் இந்த முட்டையை போட்டுட்டு டயட்டுன்னு சொல்லிட்டு தின்னுட்டு இருக்கீங்க. அப்புறம் நாட்டுக்கோழி முட்டை தான். நாட்டுக்கோழி முட்டை யாரு கீழே வந்தாலும் சரி, கை காலுக்கு 10 போடணும் நேரம் நம்ம விட்டு தருவாரு. நான் இல்லைன்னே சொல்ல மாட்டேன். அது எவ்வளவு கோழிக்கு அடை வைக்க முட்டை இல்லாட்டும் பரவாயில்ல, நம்ம முடியாதவளுக்கு கொடுக்கணும்ல. அவன் கட்டுப்போற நம்ம கிராமத்துல நம்ம ஊரை தேடி வந்துட்டாங்கல்ல, அவளுக்கு முட்டை எங்க இருக்குன்னு தெரியாது. கடையில எல்லாம் முட்டை பெரும்பாலும் நாட்டுக்கோழி முட்டை யாரும் தர மாட்டாங்க. குஞ்சுக்கு வைக்கணும், கிராமத்துல பூரா அப்படிதான்டா. குஞ்சுக்கு வைக்கணும், அடைக்கி வைக்கணும். அப்படி கோழி இது பண்றதுக்கு கோழி. ஆமா, நம்ம அடை வச்சு கேட்டாலும் பரவாயில்ல. அது 4 முட்டை 5 முட்டைன்னா தூக்கி அந்த 10 போடுறதுக்கு நம்ம ஊர்ல ஏற்கனவே கீழே வந்துட்டா கை கால் 10 போட வருவாங்க. இப்ப அவர் இல்ல, முந்தி ஒரு தாத்தா இருந்தாரு. அவர் நல்லா அவர்கிட்ட கட்டினா நல்லா கேட்கும், எப்படி எலும்பு உடஞ்சாங்க நல்லா. ஆனா நேரம் ஆமா இந்த வீடெல்லாம் இல்லையே பார்ப்போம், அந்த பழைய வீடு. அங்க சாந்தி வீட்டுக்கு போங்க, முட்டை வாங்கிட்டு வாங்க அப்படிம்பாங்க. சரி, அதிரசம் சுட்டு கொண்டே இருக்கிறோம். இப்பயும் வந்திருக்குமா? அழகா வந்திருக்க. நானும் மாவு வேற கொஞ்சம் இது அப்புறமா தின்னு பாரு, வெந்துருச்சன பாரு. நம்ம மாட்டை அது வேற எடுத்து போறோம். வேகமா வெந்திருக்கோம், கரெக்டா தான் சுட்டு. நம்ம ஊர்ல வந்து நம்ம மாட்டை எங்க வேணாலும் போலாம், எங்க வேணாலும் வரலாம். அம்மா வந்து இன்னும் எங்கள் மாதிரி ஜாலியா வேலைக்கு போயிருக்காங்க. ஆமா, செருப்பால் அடிச்சு போய் கையை சேவனே நில்லு. கரெக்டா. 100 நாள் வேலைக்கு ஃபர்ஸ்ட் ஆளா போய் பேர் கொடுத்துருவாங்க, போயிடும். இப்போ நாங்களாம் வந்துட்டு எப்படா லீவ் கிடைக்கும், எப்படா வீட்லயே இருக்கலாம், அந்த மாதிரி இந்த வயசுலயே ரொம்ப இதை ஆசைப்படுறோம். அவங்க இந்த வயசுலயும் வேலைக்கு போகணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா வீட்டுல இருந்தா போர் அடிக்குது. ஏமா தூக்கம் வர மாட்டேங்குது, போர் அடிக்குது, நைட்டுக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. இங்க வந்து பாடி வேலை செஞ்சாதான் தூக்கம். அதனால வேலை செய்யாம இருந்தோம், நைட்டுக்கு சுத்தமா தூக்கம் வர மாட்டேங்குது. வேலை செஞ்சாதான் நம்மளுக்கு நல்லாவும் இருக்கும். அன்னைக்கு தூக்கம் நல்லா வரும். இன்னைக்கு நம்மளோட கடமையை நம்ம நல்லா செஞ்சோம், அந்த மாதிரி ஒரு திருப்தி இல்ல. எனக்கே சில டைம் வீட்டுல சும்மா படுத்துட்டு இருந்தா அது ஒரு மாதிரி இதாயிரும், கில்ட்டி ஆயிரும். என்னடா இன்னைக்கு சும்மாவே காலத்தை ஓட்டிட்டோம், சும்மா இருந்தோம்னு நம்ம சோகமாயிரும். எனக்கு நம்ம சும்மா எல்லாம் இருந்தோம், அப்ப நம்மளால இன்னைக்கு ஒரு பிரயோஜனம் இல்ல. இன்னைக்கு வேலை செஞ்சோம்னா சரி இன்னைக்கு நம்மளோட வேலையை செஞ்சிருக்கோம் அப்படின்னு நம்ம மனசு அப்படி அடிமையாயிடுச்சு. 4 பேரை பாக்கணும். ஏமா 4 பேர் என்ன 100 பேரை 100 நாள் 100 பேரை பார்ப்போம். 100 பேரை பார்க்கலாம். அங்க நல்ல
கலகலன்னு காலையிலே லஞ்ச் செஞ்சிருவீங்க கரெக்டா, செஞ்சு எடுத்துட்டு போயிடுவாங்க. இங்க பக்கத்துல அத்தை இருக்காங்க, சின்ன அத்தை இருக்காங்க, பாபாவோட சித்தி இருக்காங்க, இங்கதான் பக்கத்து வீடே தான். நேத்தெல்லாம் ஜாலியா இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் வெளியே உட்காந்துட்டு ஏமா கதையான கதை அடிச்சோம். அவங்க பேசுறது நான் பேட் வாய் வளர்ந்துட்டு வேடிக்கை பார்த்தேன். செம்ம ஜாலியா இருந்துச்சு. அவரு நான் மெட்ரோல இருந்து கிளம்புனான்னு கூட கேட்கல, என்னதான் பண்ணிட்டு இருந்தேன். துபாயில இருந்து அதுல பேச முடியுமா? வீட்டுக்குள்ள அடைஞ்சு வீட்டுக்குள்ளேயே நான் வெக்கன்னு உட்காந்துட்டு இருக்கேன். பேச்சு துணை கூட ஆள் இல்லாம. அது எப்படி இருக்க முடியும்? ஆமா, இங்க வெளியே வந்தா அத்தை இருக்காங்க, அண்ணி இருக்காங்க, பேசிட்டு செம ஜாலியா இருந்துச்சு. நேத்து அவரு வந்துட்டீங்களான்னு கூட கேட்கல. ஜாலியா இங்க என்ன பண்ணிட்டு இருந்தேன், நான் நியாயம் பேசிட்டு இருந்தேன் அப்படின்னு. எனக்கு ஆக்சுவலி இது ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி பக்கத்துல இருந்தாங்கன்னா நம்ம பேசிட்டு ஏமா நல்லா டைம் பாஸ் பண்ணிட்டு. எங்களை போட்டு துபாய்க்கு வாங்க. நாங்க ஒரு துபாயில என்ன பண்ண? கரெக்ட், வாங்க அங்க சுத்தி பார்த்துட்டு கொஞ்ச நாள் இருந்துட்டு அங்க கூட அதானே அப்புறம் ரிட்டர்ன் ஆனாங்க. அப்புறம் நாங்க திருப்பி வருவோம். சரி, நீங்க வாங்க போங்க. நான் உங்களை ஒன்றும் சொல்லலை. எத்தனை நாளைக்கு வேணாலும் இருங்க. அம்மா நல்லா செஞ்சு போடுறேன், சாப்பிடுங்க, ரெஸ்ட் எடுத்துட்டு போங்க. ஆமா, நாங்கள் அங்கே வந்தால் இப்போ ஒரு மாதம் கூட எங்களால் இருக்க முடியாது சாமி. ஏமா சுத்தி பார்க்கலாம், துபாய் சுத்தி பார்த்துட்டு வர வேண்டியதுதான். சரியா? சரி, பார்ப்போம். சீக்கிரமே பாஸ்போர்ட் எடுக்கிறோம், உங்களை கூட்டிட்டு போறோம். ஓகே, அவ்வளோதான். மைக்கையா? இதான் ஆக்சுவலி எங்க பாவோட சித்தி. வணக்கம் சொல்லிருங்க. வணக்கம். மைக்கு வணக்கம் எங்க சொல்லணும்? சும்மா வெல்கம் சொல்லிருங்க. வெல்கம். வெல்கம். அதுக்கிட்டே ஏன் சொல்றீங்க? அது மைக்கு இங்க வச்சுக்கோங்க. இங்க வச்சுக்கிறவா? அவ்வளவுதான். அத்தை நான் ஊருக்கு கிளம்புறேன். நான் எந்திரிங்க, எனக்கு காசு தரணும். போயிட்டு ஐயா இது வாரேன். எல்லாரும் அம்மா எல்லாம் அதிரசம், வாங்கின ஸ்நாக்ஸு, அப்புறம் பூ எல்லாமே பேக் பண்ணி கொடுத்துட்டாங்க. பேக் ரெடி. அம்மா நான் ஒரு கிளம்புறேன். பாய். சீக்கிரம் மீட் பண்ணுவோம். சொல்லுங்க. சீக்கிரம் மீட் பண்ணுவோம். Ta